டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது அன்பாக்சிங் செஷனில் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதாவது என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M10. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் பண்ணுறோம். நிறைய பேருக்கு சாம்சங் ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்குது சாம்சங் M10. இந்த ஃபோன் வந்து இந்த மாதம் தான் லான்ச் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த அன்பாக்சிங்கில் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி M10. ஸோ இந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் கைட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதை பற்றியான தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்குள்ளே ஒரு சார்ஜரு, நாச் வச்ச டிஸ்பிளே. உங்களுக்கு இப்போலாம் எல்லாமே உங்களுக்கே தெரியும், நாச் வச்ச டிஸ்பிளே இப்போ செம்ம ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோன்லேயும் நாச் வச்ச டிஸ்பிளே. வேறு என்ன இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்குது ஒரு சார்ஜர் ப்ளஸ் வந்து ஒரு கனெக்டிவிட்டிக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஃபோன் இந்த மாதம் லான்ச் ஆகுது. இப்போ இந்த ஃபோனை பற்றி நம்ம ஒரு அழகான ஒரு டிசைன் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு ஒரு அழகான லுக் கொடுத்துருக்கு. ஒரு மெல்லிய பெசர்லெஸ் அப்படின்றது பெசர்லெஸ் ஃபோன் மாதிரி இருக்குது. பார்க்க ஒரு அழகான நாச் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பேனல் பார்த்திங்கன்னா நாலு சைடும் பார்த்திங்கன்னா கர்வ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு டிசைன் ஹேண்டில் பண்ணும்போது பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. இதோட இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.2 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதோட ரேம் வந்து பார்த்திங்கன்னா 13 GB 3 GB ரேம் அண்டு 16 GB ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு மைக்ரோ SD கார்டும் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி என்ன எவ்வளோ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப் டு 64 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டான ஒரு லுக் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு லெஃப்ட் அதாவது ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ரோக்கர்ஸ் ப்ளஸ் பவர் பட்டன், உங்களுக்கு எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ரோக்கர்ஸ். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக அந்த USB அந்த சார்ஜர் போர்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5 mm உள்ள ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த ஃபோனை எப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா இங்கே வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ஸ்லாட்டு இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா இந்த டிசைனோட பின்னாடி பேனல் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக்கோட டிசைன், ஒரு ஷைனிங்கான லுக் தான் கொடுக்கு. நல்லா இருக்குது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது கீழே போட்டு உடைஞ்சு அப்படி ரொம்ப அந்தளவுக்கு கிளாஸ் டிசைன் கொடுக்காம கன்வெர்ட்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பின்னாடி பேனல் இப்போ யூஸ் பண்ணாமலே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது தவிர இதில் டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க வித் LED ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே பின்னாடி வந்து ஒரு சாம்சங் லோகோவும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து பற்றி ஒரு சில அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 6.2 இன்ச் இருக்குது. இதோட கேமரா வந்து பார்த்தோம் முன்னாடி பின் கேமரா வந்து 12 கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் கேமரா வித் LED ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. இதோட முன்னாடி ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி அந்த நாச் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த நாச் டிஸ்பிளேல தான் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா வந்து ஒரு 5 MB கேமரா கொடுத்துருக்காங்க, 5 மெகா பிக்சல். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு சிம் வந்து டுவெல் சிம், அதாவது 4G லைட் இது சப்போர்ட் பண்ணுது. 4G இந்த ஃபோன் வந்து இந்த மாதத்தில் லான்ச் ஆகிறதுனால இதோட விலை பற்றி இன்னும் எங்களுக்கு தெரியல. ஒன்ஸ் வந்து இது லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட விலை பற்றி என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம் வந்து டுவெல் சிம் தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி டுவெல் சிம் ப்ளஸ் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வழியாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலும் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், பேட்டரி பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா 3400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 7.mm ஸ்லிம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா லுக் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து நம்ம சொன்னேன் இல்லையா, பின்னாடியும் சரி முன்னாடி சரி 13 MB கேமரா வித் 12 கேமரா கொடுத்துருக்காங்க. 13 + 5 MB கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல வந்து f2.2 அப்ரேச்சர் கொடுத்துருந்தனால ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஒரு நல்ல ஃபோட்டோஸும் நல்ல ஆங்கிள்ஸ் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ இதனோட 12 கேமராவும் நல்லா இருக்குது. இதனோட பின்னாடி வந்து 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நாச் டிசைன் ரொம்ப அழகாக சிம்பிளாக இப்போ இருக்கிற எங்களுக்கே தெரியும் நாச் வந்து எல்லாமே எல்லா இதுலேயுமே ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி சாம்சங்கும் இந்த வாட்டி சாம்சங் கேலக்ஸி M10ல் வந்து ஒரு நாச் டிசைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒன்ஸ் இந்த ஃபோன் வந்து எங்கள் கையில் அதாவது ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோனோட டிசைன் எப்படி இதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஏன்னா விலை பற்றினும் ஆகலை. ஒன்ஸ் வந்து விலை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த ஃபோனை நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு முழு ரிவ்யூவில் இந்த ஃபோனை பற்றியான என்னென்ன அம்சங்கள் இருக்குது, என்னென்ன எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி முழு ரிவ்யூவில் நம்ம மீண்டும் சொல்கிறேன். சகுந்தலா ஃப்ரம் டிஜிட் தமிழ். நன்றி.